Hello guys, welcome back to our YouTube channel. So நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு ஏர்ட்ராப்பும் மிஸ் பண்ணாமல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு மூமெண்ட் லேப்ஸ்லேருந்து டெஸ்ட்நெட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நேற்று போட்ட வீடியோவில் M2 தேவ்நெட்டில் நெட்வொர்க் வச்சு நான் வந்து உங்களை வந்து ஸ்வாப் அண்ட் லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா M1 தேவ்நெட் அப்படின்னு இருக்கா, இந்த டெஸ்ட்நெட் சைட்லேயும் நீங்கள் M1 தேவ்நெட்டாக நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் வேலட்டையும் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா M1 தேவ்நெட் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் 3 நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் M1 தேவ்நெட்டை செலக்ட் பண்ணி நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸட்டை கிளிக் பண்ணி டோக்கன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி வந்து ட்ரை பண்ணிடுங்க கைஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி ஃபேஸட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 10 மூவ் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு பண்ணி கேட்டேன். ஸோ இப்போ வந்து 1 மூவ் வந்து நான் யூஎஸ்டிடியாக வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ வந்து யூஎஸ்டிடி பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி மூவ் டு பிடிசி வந்து ஸ்வாப்பும் பண்ணிவிட்டேன், லிக்விடிட்டியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்காக எப்படின்னு பண்ணி கேட்டேன் கைஸ். இங்கே வந்து மேலே வந்து மூவ் கீழே யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்வாப் அப்படின்னு கேட்குறாங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்துங்க. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நம்ம வேலட்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுறதை கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து ஸ்வாப் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி மேலே வந்து பூல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ண முடியும். நம்ம அதை சொன்ன மாதிரியே நான் வந்து ஆல்ரெடி இதை கொடுத்துட்டேன். நீங்கள் புதுசுங்கிறனால இங்கே வந்து ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அப்படிங்கிற டோக்கனையும் கீழே வந்து யூஎஸ்டிடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு யூஎஸ்டிடி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேர் வந்து ஆட் ஆகிரும். இங்கே வந்து சப்ளை அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லிக்விடிட்டியும் ஆட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த ஏர்ட்ராப் அப்டேட். நேற்று அந்த நெட்வொர்க் மட்டும் இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்நெட்லாம் நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜீலிலாம் டாஸ்க் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் முடிச்சிருங்க. அதேமாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்நெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்யூட்டபிள் எக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேமிங் பிளாக் செயின் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து $50 மில்லியன் ரிவார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காயினை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த காயினை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பெரிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ பைனான்ஸில் இருக்குது, KuCoin, MEXC, BingX, இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயும் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டை வந்து எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அதிகமாக வந்து ஏர்ட்ராப் எதுவும் கொடுத்ததில்ல. இவங்க வந்த புதுசில் ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் ஒன்று அதை ப்ளே பண்ணி லீடர் போர்டில் வரவங்க எல்லாத்துக்கும் இவங்களோட ஓன் டோக்கனை வந்து ஏர்ட்ராப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிவார்டை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இவங்க வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்வீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் வந்து எடுத்துக்கலாம் அந்த லிங்க். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து கனெக்ட் டு கிளைம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இம்யூட்டபிள் பாஸ்போர்ட், ப்ரௌசர் வாலெட்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இம்யூட்டபிள் பாஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கிரியேட் ஆகிரும் கைஸ். ஸோ நீங்கள் ஓடிபி போட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் செக்கிங் கோட் அப்படின்னு வரும். ஓகே, செக்கிங் கோட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து எஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பாஸ்போர்ட் வந்து கிரியேட் ஆகிரும். அடுத்து இங்கே வந்து கனெக்ட் டு கிளைம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்யூட்டபிள் பாஸ்போர்ட் அப்படின்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜெம் வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம அதிகமாக ஜெம் ஏர்ன் பண்ணால் நமக்கு வந்து அதிகமான ரிவார்டு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2-3 விதமாக ஜெம் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் எந்த ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. ஒரே வழியில் வந்து நம்ம வந்து ஜெம்மை வந்து ஏர்ன் பண்ணலாம். டெய்லியும் நம்ம வந்து இந்த ஜெம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் 24 hours ஒன்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் 1 ஜெம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து கேஸ் ஃபீஸ் எதுவுமே போகாது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 1 ஜெம் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெம் கிளைம் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
டெய்லி ஜெம்ஸ் கிளைம்டு 1 ஜெம் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இவங்களோட 20 IMX டோக்கனை நீங்கள் பை பண்ணி இந்த வேலெட்டில் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டெய்லியும் 3 ஜெம் வந்து உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அது ஓகேனா பண்ணுங்கள். அடுத்து இதில் எப்படி ஜெம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து சில கேம்ஸ்லாம் வந்து இது வந்து ஒரு கேமிங் பிளாக் செயின் ரிலேட்டடுங்கனால இவங்க சில கேம்ஸ்க்கான டாஸ்க்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பிசி கேமர், இது வந்து சில கேம்ஸ் வந்து இதில் ஆண்ட்ராய்ட்லேயும் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஜெம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இம்யூட்டபிள் ZK EVM அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NFTயில் ட்ரேட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து IMX வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது இவங்க ஓன் டோக்கனா. இப்போ நீங்கள் வந்து $10,000 to $1,000 ஒர்த் ஆஃப் NFT ஏதாச்சும் பை பண்ணி செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர் பாயிண்ட்டுக்கு 0.00038 ஒர்த் ஆஃப் IMX வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், 1 பாயிண்ட் ஃபார் ஈச் $1, அதாவது ஓவர் $10 வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து NFTஸில் கண்டிப்பாக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. ஸோ அதனால் இதில் இருக்கிற இந்த ஃப்ரீயாக நம்மளால் வந்து டெய்லி ஜெம் வந்து கலெக்ட் பண்ண முடியும்ல, நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏர்ட்ராப் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன ஏர்ட்ராப் தான். சும்மா மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி டெய்லியும் ஜெம் வந்து கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம் கைஸ், நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் சேனலில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஏர்ட்ராப் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். 2-3 வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையும் போட்டிருக்கோம், சில வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்க கைஸ். நன்றி, வணக்கம்.